அனைவருக்கும் வணக்கம். குடுவாஞ்சேரியிலிருந்து வேளச்சேரி வரைக்கும் லோக்கல் இஎம்யூ ட்ரெயின் எம்ஆர்டிஎஸ் காம்பினேஷனில் பயணம் செஞ்சேன். அந்த பயண வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குடுவாஞ்சேரி ஸ்டேஷனில் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் வேலை வந்து நடக்குது. புது என்ட்ரன்ஸு, கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங், ஸ்டேஷனில் லிஃப்ட் வசதி அதெல்லாம் வந்து அமைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பணிகள் வந்து முடிக்க போகிறாங்க. இன்னும் சில நாட்களில் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக நான் சூஸ் பண்ண ட்ரெயின் தான் இந்த குடுவாஞ்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ஸ்பெஷல் இஎம்யூ ட்ரெயின். இது சென்னை எக்மோர் ஸ்டேஷனில் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் வேலை நடக்கிறதுனால இந்த கட் சர்வீஸ் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க டெம்பரரியாக. ஸோ அதனால் இந்த ட்ரெயின் தான் நான் சூஸ் பண்ணேன். இந்த ட்ரெயின் வந்து மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு மத்தியானம் 1:55 போகும். காலையிலையும் ஒரு 3 சர்வீஸ், மத்தியானம் ஈவினிங் டைமில் இந்த கட் சர்வீஸ் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ குடுவாஞ்சேரி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பயணிகள் வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். காலியாக தான் இருந்தது. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இந்த ட்ரெயினில் என்னென்னா, தாம்பரம் தாண்டி இந்த ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற அந்த ட்ராக்கில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ராக்கில் ஆப்ரேட் பண்ணுறதுனால அப்லைனில் பல்லாவரம் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதனால் பல்லாவரம் ஸ்டேஷனில் நிற்காம தான் இந்த ட்ரெயின் போகும். இப்போ லைவ் அனௌன்ஸ்மெண்ட் கேளுங்க. குடுவாஞ்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த ஸ்பெஷல் கட் சர்வீஸ் இஎம்யூ ட்ரெயின் குடுவாஞ்சேரி ஸ்டேஷன்லேருந்து மத்தியானம் 1:13 மணிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து டிபார்ட் ஆகுது. எதனால் டிலேவாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வைகை எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆச்சு. வைகை எக்ஸ்பிரஸ் போன பிறகு தான் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுக்கான அனுமதி வந்து கொடுத்தாங்க. 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ட்ரெயின் வந்து 1:13 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளோ நேரத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் ரீச் ஆகுது, சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் இறங்கி நான் எப்படி எம்ஆர்டிஎஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு ரீச் பண்ணேன், அங்கேருந்து வேளச்சேரிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பயண நேரம் ஆச்சு, மொத்தமாக குடுவாஞ்சேரியிலேருந்து வேளச்சேரி போகிறதுக்கு எவ்வளோ பயண நேரம் ஆச்சு, நடுவில் வர தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து, அதாவது தாம்பரத்துலேருந்தும் வேளச்சேரிக்கு எவ்வளோ நேரம் பயண நேரம் ஆச்சு, எல்லாமே இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குடுவாஞ்சேரி ஸ்டேஷன் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஜங்ஷன் ஸ்டேஷனாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட குடுவாஞ்சேரி ஆவடி அந்த புதிய ரயில் பாதை திட்டத்தில் இப்போது முதற்கட்டமாக குடுவாஞ்சேரியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ஃபைனல் லொக்கேஷன் சர்வே பண்ணுறதுக்கான அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த ரயில் பாதை திட்டத்துக்கு முறையாக ரயில்வே போர்ட்லேருந்து அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா முதற்கட்டமாக குடுவாஞ்சேரியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ரயில் பாதை அமைப்பதற்கான அந்த வேலை வந்து தொடங்குவாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரியாது. வரும் பட்ஜெட்டில் இந்த புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு அனுமதி கொடுத்து நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா வேலை வந்து உடனடியாக ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது நடக்குமா இல்லையான்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது புதுசாக கட்டப்படுற கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 and 3க்கும் நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிற ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் தான். பிளாட்ஃபார்ம் ரூஃப் அமைப்பதற்கான அந்த வேலை வந்து நடக்குது. பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் வேலை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஜிஎஸ்டி ரோடில் பாதி பகுதியில் இன்னும் அந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் ஃபிக்ஸ் பண்ண அந்த வேலை வந்து முடிக்கலை. நான் போன தடவை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் சில பகுதியில் வேலை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தியிருக்காங்க. அநேகமாக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நான் குடுவாஞ்சேரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேளச்சேரிக்கு வயா சென்ட் தாமஸ் மவுண்ட் டிக்கெட் எடுத்துட்டேன். வெறும் 10 ரூபா தான் ஆச்சு டிக்கெட்டு. ரொம்ப கம்மி ரேட்டு தான். இப்போ நீங்கள் லைவ் சவுண்டோடு பாருங்கள். வண்டலூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம்.
ரைட் சைடில் இந்த இரும்புலியூர் பிரிட்ஜு பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ரோடு வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து புதுசாக அமைக்கப்பட்ட அண்டர் பாஸ். இந்த அண்டர் பாஸ் பயன்படுத்தி வண்டலூர்லேருந்து வர வாகனங்கள் பெருங்கல்தூரில் யூ டர்ன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த அண்டர் பாஸ் வழியாக ஈஸ்ட் தாம்பரம் போகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். லைட் வெஹிக்கல்ஸ் வந்து இந்த அண்டர் பாஸ் பயன்படுத்தி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தாம்பரம் டைரக்ஷன் போக முடியும். இப்போ ரீசெண்டாக தான் இந்த அண்டர் பாஸ் வேலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தாம்பரத்துக்கு 1:31 மணிக்கு ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வர அந்த பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வந்து வந்திருக்கு, பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுற அந்த ட்ராக்கில் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க.
சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் இப்போ ட்ரெயின் வந்து ட்ராக் வந்து மாறுது. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் 5வது பிளாட்ஃபார்த்துக்கு தான் இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகுது. 5வது பிளாட்ஃபார்ம் வந்து லூப் லைன், 3வது 4வது பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற ட்ராக். அந்த ட்ராக்லேருந்து இப்போ 5வது பிளாட்ஃபார்த்துக்கு ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகுது. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் போன பிறகு மறுபடியும் ரிட்டர்ன் இந்த ட்ரெயின் வந்து கூடுவாஞ்சேரிக்கு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வந்து மதியானம் 2:10க்கு கிளம்பி கூடுவாஞ்சேரிக்கு 3 மணிக்கு போகும். ரிட்டர்ன் டைரெக்ஷன்லையும் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தாம்பரம் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ட்ராக்கில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ரிட்டர்ன் டைரெக்ஷனில் பல்லாவரம் ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் இருக்குது. ஏன்னா டவுன் லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதனால் பல்லாவரம் ஸ்டேஷன் நின்று தான் போகும் ரிட்டர்ன் டைரெக்ஷனில். எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ வழித்தடம் வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. முதல் தரத்தில் எம்ஆர்டிஎஸ் போகிற ட்ரெயின் போகும். 2வது தரத்தில் காரிடார் 5க்கான மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃப்யூச்சரில் போகும் ஒன்ஸ் மெட்ரோ வேலைகள் முடிஞ்ச பிறகு. இந்த வியூ வந்து ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தரைத்தளத்தில் லோக்கல் ட்ரெயின் போகும். முதல் தரத்தில் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின், அதுக்கு மேலே மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃப்யூச்சரில் போகும். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 3வது 4வது 5வது வந்து லூப் லைன், இந்த 3 பிளாட்ஃபார்ம் லென்த்தை வந்து 24 கோச் கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்கிற அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் கொடுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு மெட்ரோ எம்ஆர்டிஎஸ் வந்து டிரான்சிட் ஆகலாம். ஃப்யூச்சரில் அதுக்கான நடவடிக்கை ரயில்வே சைட்லேருந்து எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மதியானம் 1:52 மணிக்கு ரீச் பண்ணியிருக்கோம். 3 நிமிஷம் ஏர்லியாகவே ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து எம்ஆர்டிஎஸ் போகிற அந்த பிளாட்ஃபார்மத்துக்கு டிரான்சிட் ஆகணும். இதுதாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. லூப் லைனில் தான் இப்போ ட்ரெயின் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ரைட் சைடில் பார்க்குற அந்த பில்டிங்கில் தாங்க செகண்ட் ஃப்ளோரில் தான் எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போது ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போகிறேன். ஆக்சுவலாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் 2 ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் இருக்குது. இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்குது, இன்னொரு ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் வந்து பேக் சைடில் இருக்குது. அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜில் எஸ்கலேட்டர் வசதி இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்கலேட்டர் ஏறணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜில் எஸ்கலேட்டர் கிடையாது. ஸோ இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் ஏறி ரைட் சைடில் திரும்பினா டேரெக்டாக எம்ஆர்டிஎஸ் போகிற அந்த கான்கோர்ஸ் லெவலுக்கு ரீச் பண்ணலாம். இப்போ அங்கே தான் நடந்து போகிறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:53 ஆச்சு. கரெக்டாக நான் எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் வந்து வேளச்சேரி வழியாக சென்னை பீச் நோக்கி கிளம்பிடுச்சு. கரெக்டாக 1:55க்கு அந்த வண்டி கிளம்பிச்சு. நான் கரெக்டாக அந்த டைமில் தான் போனேன் பிளாட்ஃபார்மு. அதனால் அந்த ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன், ஏற முடியல. அடுத்த ட்ரெயின் வந்து 2:25க்கு தான் எடுத்தாங்க. ஸோ அதனால தான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்தது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் நடந்து போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம்னாவது ஆகுங்க. நான் டிக்கெட் வந்து கூடுவாஞ்சேரியிலே எடுத்துட்டேன். அதனால் இங்கே டிக்கெட் எடுக்கணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் டிரான்சிட் ஆகி நடந்து வரும்போது இந்த இடத்துலையும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ரயில்வேன் ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அட் ஸ்டேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை செலக்ட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட் மூலமாக டிக்கெட் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக ரயில்வேன் ஆப்பில் நீங்கள் டிக்கெட் எடுக்கணுன்னா ஸ்டேஷன் ப்ரெமிசஸ்லேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி போயிருந்தால் தான் டிக்கெட் எடுக்க முடியும். ஆனால் இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரயில்வேன் ஆப் ஓப்பன் பண்ணி அட் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணி டேரெக்டாக டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். இப்போது எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்முக்கு தான் நடந்து போகிறேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்திருந்தால்
அந்த 1:55 ட்ரெயின் வந்து பிடிச்சிருக்கலாம். ஏன்னா நான் எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் நடந்து வர அந்த டைமில் தான் அந்த ட்ரெயின் கிளம்புற சத்தம் வந்து கேட்டுது. இப்போது 25 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குது. 2:25க்கு தான் ட்ரெயின். ஆனால் 2:10க்குலாம் ட்ரெயின் வந்து உள்ளே என்ட்ரு ஆச்சு 1வது பிளாட்ஃபார்மில். நீங்கள் பார்க்கலாம். இதுதாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி வழியாக சென்னை பீச்சுக்கு ஆப்ரேட் பண்ணுற டைம் டேபிள். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துங்க. சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வர ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வந்திருக்கு. இந்த ட்ரெயின் தான் ரிட்டர்ன் இப்போ மறுபடியும் வேளச்சேரி வழியாக சென்னை பீச்சுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. மத்தியானம் 2:25க்கு கரெக்ட் டைமில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வந்து டிபார்ட் ஆகிறோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் ஆதம்பாக்கம். அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்காம தான் போச்சு. இன்னும் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் வேலையை வந்து முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் பூஜ்யவாக்கம். அந்த ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் வேளச்சேரி. இப்போ நீங்கள் லைவ் சவுண்டோடு பாருங்கள். வேளச்சேரி ஸ்டேஷன் போன பிறகு எண்ட் டு எண்ட் ட்ராவல் டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு, அதாவது கூடுவாஞ்சேரி டு வேளச்சேரி நடுவில் இந்த ட்ராச்சிங் டைமோடு சேர்த்து எவ்வளோ நேரம் ஆச்சு. தாம்பரத்துலேருந்து நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா தாம்பரத்துலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா வேளச்சேரிக்கு எவ்வளோ நேரம் பயண நேரம் ஆச்சு, இது எல்லாமே வந்து நான் வீடியோட கடைசியிலே நான் சொல்கிறேன். இப்போ லைவ் சவுண்டோட பாருங்கள். வேளச்சேரி ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். இப்போது எலிவேட்டர்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கு ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகுது. க்ரௌடு பொறுத்த வரைக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் நிறைய பேர் வந்து போட் பண்ணாங்க இந்த ட்ரெயினில் வேளச்சேரி வழியாக சென்னை பீச் போகிறதுக்கு. நடுவில் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் கூடுதலான பயணிகள் வந்து பயணம் செய்வாங்க. ஏன்னா ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் முக்கியமான ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய இருக்குது. தில்லை கங்கா நகர், மடிப்பாக்கம், நங்கநல்லூர் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் தான் ரொம்ப பக்கம். ஸோ அவங்களும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பூஜ்யவாக்கத்துலேயும் ஒரு டீசெண்டான க்ரௌடு வந்து ஏறினாங்க. ஒரு சில பேர் இறங்குனாங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. போக போக நிறைய பேர் வந்து எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வேளச்சேரி ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக மத்தியானம் 2:38 ஆகுது டைமு. ஓவராலாக ஜேர்னியோட டைம் பொறுத்த வரைக்கும் கூடுவாஞ்சேரியிலேருந்து வேளச்சேரி நடுவில் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் டிரான்சிட் டைமோடு சேர்த்து 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஆச்சுங்க. நடுவில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் அந்த 1:55 ட்ரெயின் பிடிச்சிருந்தேன்னா இன்னும் சீக்கிரமாக வந்திருக்கலாம். ஒரு ஹாஃப் அன் முன்னாடியே வந்திருக்கலாம். ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வெயிட் பண்ணேன் அந்த ட்ரெயின் விட்டனால. தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி வயா சென்ட் தாமஸ் மவுண்ட் இன்க்ளூடிங் அந்த வெயிட்டிங் டைமோடு சேர்த்து பயண நேரம் மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா 1 hour 8 minutes ஆச்சுங்க. நன்றி, வணக்கம்.